வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் T20 மேட்ச் நாளைக்கு நடக்க போகுதுங்க. இதுல ஜெயிக்க போகுது யாரு? சீரியஸை வின் பண்ணுவாங்களா இந்தியா அல்லது சீரியஸை சமன் செய்வாங்களா ஆஸ்திரேலியா? பிளேயிங் லெவன்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருந்தா என்னங்க, எப்போதும் போலதான் அபிஷேக் சர்மா சுமன் கில் ஓப்பனிங். நம்பர் 3 இங்கி பிங்கி பாங்கி அடி போடுவாங்க. நம்பர் 4 ஸ்கை வந்துருவாரு. நம்பர் 5க்கு மறுபடியும் இங்கி பிங்கி பாங்கி அப்படின்னு போட்டா திலக் வர்மாவா இல்லை அக்ஷர் பட்டேலாம்பாங்க, இல்லை தூபேவாம்பாங்க. அதாவது ஆல்ரவுண்டர் டீமுக்கு முக்கியம். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆல்ரவுண்டர் மட்டும்தான் டீமுக்கு முக்கியம்னா எனக்கு எழுந்திரலங்க. ரிங்கு சிங் வர்சஸ் சிவம் துபேன்னு வச்சுக்கோங்க. சிவம் துபே ஒரு பேட்டர், ஒரு ஃபீல்டர், ஒரு ஆல்ரவுண்டர், இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. ரிங்கு சிங் ஒரு பேட்டர், ஒரு ஃபீல்டர், ஒரு பவுலர்னு ஒரு ஸ்பின்னர் வச்சுக்கோங்க. நீங்க ரிங்கு சிங் நல்லா பேட்டிங் ஆடுவார் சிவம் துபேயோட, இதை ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபீல்டிங் பண்ணுவார் சிவம் துபேயோட, இதையும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், துபேவோட ரிங்கு சிங் கம்மியாக தான் பவுலிங் போடுவார். அவர் லெக் ஸ்பின் போட ட்ரை பண்ணுவார், பட் அது போடுவார் என்னன்னு கூட சரியாக தெரிலன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 3ல் 2 ஜெயிச்சது யாரு? ரிங்கு சிங்கா தூபேவா? ரிங்கு சிங். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ரிங்கு ஆட வைப்பீங்களா இல்ல தூபே ஆட வைப்பீங்களா? நாங்க தூபேவை தான் ஆட வைப்போம், நீ யார வேணா ஆட வச்சுக்க, நீ என்ன வேணா பேசிக்கோ அப்படின்னு தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி இருக்கும். முழுக்க 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 ஒரு தவறான செயலுங்க. அதாவது கண்ணை மூடிட்டு நான் சுத்துவேன், ஸ்பின்னர் வந்தா 6 அடிப்பேன், நான் காலில் நான் ஊற்ற மாட்டேன், ஃபுட் ஒர்க் நான் ஊற்ற மாட்டேன், எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட்லாம் தெரியாது, சும்மா கையை சுற்றி பவுலிங் போடுவேன், அது விக்கெட் விழுந்தா ஒரு ஓட்டு வாட்டி தான் போகட்டும், 2 அடிச்சு விட்டுங்கிற மாதிரி இருக்காரு. அவருக்கு பிளேயிங் லெவலில் இடம் இருக்கான். பட் ரிங்கு சிங் ஒரு பேட்டரா, ஒரு ஃபினிஷரா என்னென்ன பண்ணியிருக்காருன்னு ஐபிஎல்ல இருந்து ஒரு நல்ல நல்ல T20 மேட்ச், அதாவது ஆப்கானிஸ்தான் ரோஹித் சர்மாவும் ரிங்கும் போட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சாங்க, அந்த மாதிரி பேட்டர் இருக்கப்ப இப்படி பண்றாங்க. சரி, ரிங்கு சிங் வேணாம் அப்படின்னு சொல்லி பேட்டரை கழட்டி ஒரு பவுலர் வச்சு பார்ப்போமே, முகமது ஷமி தூபே அப்படின்னு வச்சுக்கோமே. தூபேவோட முகமது ஷமி நல்லா பவுலிங் போடுவாரா? போடுவார். தூபேவோட முகமது ஷமி நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாரா? கிட்டத்தட்ட பேருன்னு தான் சொல்லணும். பட் தூபேவோட முகமது ஷமி நல்லா பேட்டிங் ஆடுவாரா? இல்லை, தூபே தான் பெட்டர் ஆடுவார். என்ன, தூபேவும் கண்ணை மூட்டு 6 அடிப்பாரு, முகமது ஷமி கண்ணை மூடி 6 அடிப்பாரு. அவரும் ஃபுட் ஒர்க்ல ஊத்தாம ஸ்பின்னர் வந்தா வீசுன்னு வீசுவாரு. அப்ப அதுவும் 6 தான் போகும். அப்ப அவர் ஆடிட்டு போங்கயா, உங்களுக்கு பவுலிங்க்கு ஒரு நல்ல ஆக்ஷன் கிடைக்கும்ல அப்படின்னு தான் சொல்ல தோணும். இவங்க என்ன பிளேயிங் லெவனு என்ன எடுப்பாங்கன்னு ஒரு மண்ணும் தெரியாது. ஏன்னா ஃபைனலி இந்தியா ஜெயிச்சுவாங்க, அது மட்டும் தெரியும். ஏன்னா பிளேயிங் லெவன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லையே, இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைன் அப். அதாவது பவுலிங்ல இந்த ஆர்சலோடும் மிச்சம் ஸ்டாக்கும் போயிட்டாங்க, அப்புறம் என்ன அந்த பொட்டின டீமும் ஜெயிக்க முடியாதாங்கிற மாதிரி தான் இருக்கும். எஸ், இந்தியா சீரியஸை வின் பண்ணிடுவாங்க. பட் பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட் எப்படி இருக்க போகுது, எல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். எனக்கு 2026 T20 வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறாங்கன்னா எனக்கு ஆசை. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்வை ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல விடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.